திருச்சி மாவட்ட ஃபைனான்சியர்ஸ் மற்றும் சிட் ஃபண்ட்ஸ் அசோசியேஷனின் 27வது பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனி அசோசியேஷன், இன்கார்ப்பரேட் சிட் ஃபண்ட் அசோசியேஷன் மற்றும் திருச்சி மாவட்ட ஃபைனான்சியர் மற்றும் சிட் ஃபண்ட்ஸ் அசோசியேஷனின் 27வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள PLA கிருஷ்ணா ஹோட்டல் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைவர் பழனியப்பன் தலைமை தாங்கினார். செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு சீட்டு கம்பெனிகள் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணபாரதி, செயலாளர் செந்தில்குமார், இன்கார்ப்பரேட் சிட் ஃபண்ட் சங்கத்தின் தலைவர் சிற்றரசு, செயலாளர் உமா பாரதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அவரை தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து சீட்டு தொழிலை மேம்படுத்துவது குறித்தும், அரசிடம் GST வரி விதிப்பை குறைக்க கோருவது குறித்தும் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜெயிக்கலாம் வாங்க என்ற தலைப்பில் நாகராஜன் சேதுபதி சிறப்புரையாற்றினார். மேலும் கல்யாண மாலை பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் கபிலா விசாலாட்சி வாழ்வில் வெற்றி பெற என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த மண்டல பொதுக்குழு கூட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து பதிவு சீட்டு தொழில் புரியும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கார்பரேட் ஃபண்ட் வந்து 26,42,245 ரூபாய் 71 பைசா. AVP அக்கௌண்ட் வந்து 3,60,000 ரூபாய். FD இன்ட்ரெஸ்ட் 6,498 ரூபாய் 33 பைசா. லைஃப் இந்த வருஷம் இது மட்டும் படிக்கும் 2020 மற்றும் சங்க செயற்குழு கூட்டம் முறையாக நடைபெற்றது. நம்ம சங்க கூட்டத்திற்கு வர இயலாதவர்கள் வருகையின்மை முன்கூட்டியே தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. நமது சங்கத்தின் சிறப்பு அம்சமாக திருமதி ஆர் லோகலட்சுமி அவர்கள் முதன்முறையாக செயற்குழுவாக தேர்ந்தெடுக்கிறார். பதிவுத்துறையாளர்கள் ஏற்படும் பிரச்சனைகளை அவ்வளவு செலுத்துவதற்கு தலைவர், செயலர், பொருளாளர் வங்கியின் அறிவுறுத்தலின்படி நடப்பு கணக்கு துவங்கப்பட்டது. செயற்குழு கூட்டத்தின் அடைப்புதல் காலங்கள் போஸ்டேஜ் 2,250 ரூபாய், பிரிண்டிங் ஸ்டேஷனரி 3,610 ரூபாய், கேஷ் அண்ட் ஹேண்ட் 11,923 ரூபாய். டோட்டல் வந்து 26,52,350 ரூபா 4 பைசா. கிரெடிட்டில் 26,52,350 ரூபா 4 பைசா. இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா பாஸ்வேர்ட் பண்ணிடலாம். இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு இருந்து 20 லட்ச ரூபா சங்கத்தில் வாங்கி 20 லட்ச ரூபாய் நாங்கள் டொனேஷன் வாங்கி பண்ணியிருந்தோம். பெரிய காரியம். உங்களுடைய ஒத்துழைப்பினால தான் இந்த சங்கத்தோட வளர்ச்சி இருக்கிறது. அதனால அந்த 20 லட்ச ரூபா பழனியப்பன், T. கோபாலகிருஷ்ணன், S. சிவலிங்கம், B. வேணுகுமார், K. M. நடராஜன், B. வெற்றிவேல், C. ராமசாமி, G. கிருஷ்ணமூர்த்தி. செயலாளர் சூனாப்பன பழனியப்பன் அவர்கள் நிறுவனத்தின் பல கூட்டம் நிதி துவங்கியது. இந்த அறக்கட்டளையின் நிர்வாக பொறுப்புகளுக்கு BEAM சின்ன அடையாளப்பன் அவர்கள் தலைவராகவும், சூனாப்பன பழனியப்பன் அவர்கள் செயலாளர். சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சங்கத்தில் வந்து ஒரு எல்லாரையும் போய் நம்ம சொல்லி பண்றதை விட அவங்களே ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சா அந்த சங்கத்தினுடைய மனதில் விட 70,000 செலவு வரும்னு சொன்னால் கூட பெரியவருடைய இதனால ஃபண்ட்ஸில் ஏதோ ஒரு சங்கம் நடத்த முடியாது. ஆனால் அந்த ஃபண்ட்ஸை சும்மா வச்சுருந்தா ஒன்றும் டெவலப் ஆகாது. பேங்கில் இருந்தால் 5%, 6% கூட 4%, 5% தான் வரும். ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சா அதோட அசட் வேல்யூ கூடும். அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி நம்ம கூட்டத்தில் முடிவு பண்ணி அந்த சொத்தை நம்ம வாங்கினது. இன்னைக்கு அந்த சொத்தினுடைய விலை எவ்வளோ பல பங்கு ஏறிடுச்சு. அதோட இன்னும் பல வருஷங்கள் போனுச்சுன்னா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக வேல்யூ ஆகிடும். நமக்கு சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்படியே போட்டு இங்கே அப்படிங்க பாருங்க.
இறைவன் இந்த அரங்கம் முழுக்க நிறைவுவதற்காக விளக்கேற்றி எந்த இன்ஸ்டியூஷனும் ட்ரஸ்ட் மூலமாக தான் இங்கே இருந்தது. இந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் இங்கே இருந்தது போய் யோசிச்சாங்க. இந்த ட்ரஸ்ட்டில் சில தடுப்பு காரியங்கள் பண்ணனால நல்ல நடைமுறை எழுப்பி நான் வெயிட் பண்ணுங்க மேடம். மேடம் அப்படிங்க பாருங்க மேடம், அப்படிங்க பாருங்க மேடம். ஒரு டேக் இங்கே பாருங்க மேடம், இந்த கேமரா பாருங்க மேடம். மேடம் அப்படிங்க பாருங்க மேடம். மேடம் அப்படிங்க பாருங்க. ஒரு ஒப்பற்ற தலைவராக கிருஷ்ணபாரதி அவர்கள் இன்றைய விழாவினுடைய நோக்கத்தை மன்னிக்கவும் சிற்றரசு அவர்கள் இன்றைய பர்பஸ் ஆஃப் தி டே சிட் ஃபண்ட்ஸ் அசோசியேஷனுடைய 19th ஆகஸ்ட் சீட்டு தொழிலுடைய நாள் சிட் ஃபண்ட்ஸ் அசோசியேஷன் டே அதனுடைய பர்பஸ் ஆஃப் தி டே எடுத்துரைப்பதற்காக பேசியிருக்கின்றார்கள். அது இன்கார்பரேஷனுடைய செயலாளரும் தமிழ்நாடு செயலாளரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த கேள்வி பதில் சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே தலைவர் கிருஷ்ணபாரதி அவர்களுக்கும் சிற்றரசு அவர்களையும் சாலச்சிப்பண்டு உண்மையாளர் உமாவை தமிழ்நாட்டின் செயலாளரும் இன்கார்பரேட் செயலாளரும் தமிழ்நாடு சிற்பனுடைய அசோசியேஷன் செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் மதுரையில் வந்திருக்கும் என் சுப்பிரமணியம் அவர்களையும் வேலுமணி அவர்களையும் மற்றும் இதர மாவட்டங்களில் வந்திருக்கிற அனைவரையும் வருகிற வரவேற்கின்றேன். சார் போலாமா போகக்கூடாது? போலீஸ் இருந்தால் போகக்கூடாது, போலீஸ் இருந்தால் போகலாம். ரைட்டா? அப்படிதானே இருக்கிறோம். போகக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. போலீஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த சட்டம் நம்ம மதிக்கணும். சிட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னு இல்லைன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம். ஆனால் வேறு வழி இல்லை. இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 ஆரம்பிச்சு கொண்டு வந்தார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? என்ன சார் பண்ணணும்? ரைட். இப்ப நமக்கு நோயில நோயின் கீழே போகக்கூடாதுன்னு அந்த சட்டம் தெரியுது. அதனால போக மாட்டோம். நம்மளாம் சட்டம் மதிக்கக்கூடிய ஆள். நம்ம சீட்டு தொழிலே இருக்கிறோம். அப்ப சிட் ஃபண்ட் ஆக்ட் நம்ம தெரிஞ்சிருந்தாலே நம்ம தொழில் சிறப்பாக செய்யறதுக்கு யூஸா இருக்கும். ஆமாவா இல்லையா? அதற்கு தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ரெண்டு சங்கமும் சேர்ந்து அதில் ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நிவர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு தெரிந்ததை சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்லுவோம். நம்ம நாட்டில் இருந்ததுனாலதான் நம்ம நாடு எல்லாரும் வீழ்ச்சியை நோக்கி எதிர்கொண்டு பயந்துட்டு இருந்தப்போ அந்த 2 வருஷம் கூட அந்த வீழ்ச்சியான நாட்டில் கூட நிகழ்ச்சி இந்த 2 நிகழ்வுடைய எதிரொலி இந்தியாவில் மட்டும் எதிரொலி செய்யக்கூடிய பண்டமாற்று காலத்திலே தென் தமிழ்நாட்டு விவசாயிகளால் இந்த உருவாக்கப்பட்ட நிதியாண்மை தொழில் தான் இந்த சீட்டுத்துறை. இது சாதாரணமா 5000 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுக்கு என்ன எவிடன்ஸ் உடனே கேட்டுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சீட்டு சட்டத்துல கூட அந்த பண்டங்களை வைத்து சீட்டு நடத்துவதற்கு இன்னைக்கும் அந்த சீட்டு சட்டத்தில் அனுமதி இருக்கு. அது